அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 31/7/2024 ஆடி மாதத்தினுடைய முதல் 14 நாட்களாக அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சூரியனும் சுக்கிரனும் புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு 31/7/2024 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணம் பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதனோடு இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் லாபஸ்தானத்திலும் 12ஆம் இடத்திலும் இருப்பது நன்மையை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. குறிப்பா தொட்டது தொடங்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த பெண்களுடைய வழியில் ஆதாயம் உண்டுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள், பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மனைவியினுடைய வழியில் நன்மை உண்டுங்க. புதிய வாகன யோகம் உண்டாகும் என்பதால் அதை வாங்குவதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு செவ்வாயோடு இணைந்து இருப்பதால தொழில் வளம் மற்றும் லாபம் அதிகரிக்குங்க. சிலருக்கு நீண்ட தூர மாறுதல்கள் கிடைக்க இருக்குது. இந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாறுதலின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாங்க. இந்த ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த ஒரு சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தங்களுடைய தொழிலை மாற்றுவதற்கான சூழல் ஏற்படலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத விரயங்கள் உண்டு என்பதால் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ல் குரு பகவான் இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் வலிமை இழப்பதால கொண்டாட்டம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் யாருக்கும் பணம் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லதுங்க. இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் வைத்து இடத்திற்கு தகுந்தாற்போல் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து வளைந்து கொடுத்து செல்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இப்படி தொழில் ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால உங்களுடைய தொழிலை சொந்த இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவை நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம்
காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழில் வளர்ச்சி என்பது இத்தருணங்கள்ல சிறப்பாக இருக்குங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. கலைத்துறையை சார்ந்தவர்கள் கௌரவப்படுத்தப்படுவாங்க. அதே போல கட்டிட பணி தொடர்பான முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளர்கள் இப்போது மனம் மாறுவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 31/7/2024 முடிவதற்குள் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த தருணம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அதை கண்டக சனி என்று சொல்வாங்க. அது வலிமை இழந்து வக்ரம் பெறும்போது நன்மைகளை அதிகம் வழங்குங்க. கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் விலகி சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் கைகூட வர இருக்குதுங்க. பயணங்கள் பலம் தருவதாக அமையும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. குறிப்பா வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. உயர் பதவி உங்களை தேடி வரலாங்க. இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்கள் அகன்றோடி விடுங்க. சந்தோஷங்கள் நிலைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 31/7/2024 முடிவதற்குள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி உண்டாக இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மை கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை வழிகாட்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரினுடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. தனவரவு திருப்தி தரும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவைங்க. யாருக்கும் வாக்கு தர வேண்டாம். 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க. கணவன் மனைவி ஒரு செல்கள் வரும் வாய்ப்பு உண்டு. அந்த பிரச்சனைகளை பெரிதாக்க கூடாதுங்க. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் ஒரு பின்னடைவு தாங்க. உடல் நலன் சார்ந்த விஷயங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க. அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த பிரச்சனையும் வெகு விரைவில் தீர்ந்துவிடும் என்பதால் அச்சம் வேண்டாம். நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.